ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சுவையான வெங்காயத்தாளம் துவரம்பருப்பும் வச்சு ஒரு பால்கறி செய்து காட்டப்படுறேன். அதுக்கு முதல் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாயினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒலிவ் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஆயில் சூடாயினத்துக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 செத்தல் மிளகாய், 1 நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா நீங்கள் காரத்தை கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது சின்னாக்கள் சாப்பிட்றபடியோ நான் 1 செத்தல் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நாங்கள் தாளிக்கிற பொருட்கள் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கறியோட ருசியும் கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ வர்ற தக்காளி பழமெல்லாம் எண்ணெய் உதிரியில் கல் மாதிரி இருக்கும், டக்குண்டு மசிஞ்சு வதங்குறாது. தக்காளி பழம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 கட்டு வெங்காயத்தால் வடிவாக கழுவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். இதில் மண்ணுகள் இருக்கும், நல்லா வடிவாக கழுவி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஊர்லெலாம் வெங்காயத்தாள் வாங்கினா கட்டில் நிறைய இருக்கும். இங்கே ஒரு கட்டில் 5 வெங்காயத்தாள் மரம்தான் இருக்கும், அதால் 2 கட்டு எடுத்துருக்குறேன். வெங்காயத்தாள் நல்லா வதங்கி வரணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த வெங்காயத்தாளில் உள்ள ஈரத்தன்மையிலே நல்லா வதங்கி வந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் செத்தல் மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணுமென்றாலும் ஆட் பண்ணலாம், அல்லது க்ரஷ் சில்லி ஆட் பண்ணுறதாலும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம்தான். வெங்காயத்தால் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு 2 கைப்பிடி துவரம்பருப்பை வேக வச்சு இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். துவரம்பருப்பு வேக வைக்கிற நேரம் அதோட 2 வெள்ளை பூண்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு தான் வேக வச்சேன் நான். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். தக்காளி வதங்குறதுக்காகவும் கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு மூடியை போட்டு நல்லா ஒரு கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் துவரம்பருப்பும் வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். மற்றது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினது, அதால் குயிக்காக எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ தேங்காயோட முதல் பால் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதித்ததுக்கு பிறகு அடுப்பு போக வேண்டியது தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேசிக்காய் புளி ஆட் பண்ணுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணினா நான் இன்றைக்கு ஆட் பண்ணையில் என்னென்னா என்னோடய தக்காளி புளிப்பாக இருந்த வடிவாக ஆட் பண்ணையில். தக்காளி பழம் புளிப்பு இல்லாட்டி கட்டாயம் கடைசியாக கொஞ்சம் தேசி புளி ஆட் பண்ணி இறக்குங்க. வெங்காயத்தால் துவரம்பருப்பு பால் கறியை சுட சுட வெள்ளை சோத்தில் போட்டு நெய்யும் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னு சொன்னால் வேறு எந்த கறியுமே தேவையில்லை. நல்ல திருப்தியாக சாப்பிடலாம். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.